ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ என்ன தான் வீக்கெண்டு கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போடுற அந்த 50 லைக்ஸ்க்காக அகெயின் நான் நெக்ஸ்ட் வியூ கொடுக்கறதுக்காக வந்துட்டேன். மண்டே வியூ பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் மேட்ச் பார்த்தாச்சா? ஸோ சிஎஸ்கே ஒரு சைடு டேபிளில் லாஸ்ட்டில் வந்துக்கிட்டே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு சைடு மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் லாஸ்ட்டு ஃப்ரைடே என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9:11 AM அந்த டைமில் 23,130 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தர் செல் மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். 9:18 ஐடி செக்டார் ஃபால் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். 9:21 AM பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஆக்டிவேட் திஸ் வியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எந்த வியூ சொல்லியிருந்தேன்? இந்த வியூ ஆக்டிவேட் திஸ் வியூ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அங்கேயும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்ஸ் பிரேக் 23,130 நெக்ஸ்ட் ஸ்டாப் 23,000 அண்டு 22,940 ஓகேவா? ஸோ இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 940 அது ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது பிரேக் அவுட் ஆன உடனே அதை நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டெலகிராமில் போய்ட்டு ஜஸ்ட் நாஸ் கவுன்சில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம அஃபிஷியல் பப்ளிக் பேஜ் வரும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயும் எக்ஸாக்டாக ட்ரிகர் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் மட்டும் செட் பண்ணிக்கோங்க, டிபி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக போட்டிருப்பேன். ஸோ ஃபர்தராக ஃபார்மா செக்டருக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு, அதையுமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக அப்பயுமே சொல்லியிருப்பேன், ஸ்டாப் லாஸ் மட்டும் செட் பண்ணிக்கோங்க, அகைன் டார்கெட் போவோம். ஸோ அப்படி நான் என்ன தான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் ஸோ இதை ரெகுலராக நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு சார்ட்டு தான். ஸோ சப்ளை அடுத்த ஒரு சப்ளை இம்பல்சிவாக இருக்கிறதுனால ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் கொடுத்துருக்கு. கரெக்டிவ் மூலம் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் இப்படி வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் கொடுத்துச்சுன்னா அகைன் இப்படி மேலே போயிட்டு இந்த சப்ளைலேருந்து ஃபால் ஆகி இந்த லிக்விடிட்டிலாம் டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இந்த லிக்விடிட்டி நான் இதுதான் சொன்னது. ஸோ லாஸ்ட் வீடியோலையும் இருக்கும், நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக நான் சொன்னது மார்க்கெட்டில் நடந்ததையும் வியூ பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்டாக நான் சொன்னது இந்த சப்ளைலேருந்து ஃபால் ஆகும்னு சொன்னேன். ஸோ அகைன் மார்க்கெட் அழகாக ட்ரிகர் ஆகி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. நான் இது எக்ஸாக்டாக ஹோல்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டுமே டார்கெட்டுமே ரீச் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மண்டே வியூ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வரேன். வீக்லி பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபுல்லாக செல்லிங் மூவ் தான். வீக்லி ஃபுல்லாக செல்லிங் மூவ் தான். இந்த ஏரியா கிட்ட வரணும். இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு 22,521 வரைக்கும் வரணும். அப்படி நான் டே வைக்கிறேன். டேக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டேவோட ஆர்டர் பிளாக்கில் இப்போ மார்க்கெட் நிற்கிது. ஓகேவா? டேவோட மார்க்கெட்டில் ஆர்டர் பிளாக்கில் இப்போ மார்க்கெட் நிற்கிது. அப்படியே எப்போதுமே வியூ ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் தான் போகணும், அப்போ தான் வியூ கிடைக்கும். ஓகேவா? இப்போது ஒரு 4 ஹவரோட ஆர்டர் பிளாக்கை ரீஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? டன். கிளியரா? ஸோ இப்போ அப்படியே அகெயின் ஒரு 50 மினிட்ஸ் போகிறேன். இங்கே ஒரு கேப் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு கேப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா அப்படியே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும், அப்படியே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நான் எப்படி 23,130 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,940 அப்படிங்கிற ஒரு டார்கெட் சொன்னனோ அதே மாதிரி அப்படியே இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆச்சு. இது 4 ஹவரோட ஆர்டர் பிளாக் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அடுத்த இந்த இடத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இந்த கேப் ஃபில் பண்ணிச்சு. இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நடக்கும், ஹிஸ்ட்ரியில் ரிப்பீட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இது பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். எப்போதுமே ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்கு பிரேக் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பார்ப்போம். எப்போ 22,803 பிரேக் அவுட் ஆகுதோ ஃபர்தராக அதுக்கப்புறம் 22,521 மார்க்கெட் ரீச் ஆகும் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டிமாண்டை பிரேக் அவுட் பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டை பிரேக் அவுட் பண்ணுறது கஷ்டப்படும். ஓகேவா? ஸோ இப்போயுமே இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவரோட டிமாண்டு எத்தனை நாள் டைம் எடுத்திருக்கு? 3 நாள் டைம் எடுத்திருக்கு. எத்தனை நாள் டைம் எடுத்திருக்கு? 1 நாள், 2 நாள், 3 நாள் டைம் எடுத்திருக்கு. அதே மாதிரி இதுலேயும் ஒரு 3 நாள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து இப்படி போயிட்டு இந்த சப்ளைலேருந்து ஒரு ஃபால் இருக்கும், இல்லை இந்த சப்ளைலேருந்து ஒரு ஃபால் இருக்கும். ஸோ நம்ம செல்லு மட்டும்தான் ட்ரை பண்ணணும். பை இப்போதைக்கு கிடையவே கிடையாது. இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்னா என்ன மாதிரி நடந்தால் ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிற ஒரு வியூ நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்படி கேப் டவுன் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுத்துட்டு, ஓகேவா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை இங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு இப்படி மேலே போணுச்சுன்னா ஃபர்தராக இந்த டிமாண்ட்லேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா 803 பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் இது நடந்துச்சுன்னா ரெக்கவரி ஆகும். இல்லைனா மார்க்கெட்டை ஒரு 2 நாள் 3 நாள் இங்கே சுற்றுறதுக்கு தான்
ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ அகெயின் கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு பக்கா இல்லை இந்த மாதிரி தான் இருக்கான்னு தெரியல. பார்த்திங்கன்னா இப்போது 22959 ஓகேவா இப்படி இருக்குது. அதாவது நார்மலாக வியூ பண்ணால் இப்படி இருக்குது. 50 மினிட்ஸில் வச்சோம்னா 343 மார்க்கெட் நிற்கிது. அதுவே டேயில் வச்சோம்னா மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு 22,959 இருக்குது. அங்கே காட்டுறதும் 959 தான். டேயில் வச்சு அப்படி இருக்குது, 50 மினிட்ஸில் வச்சு அப்படி இருக்குது. ஸோ இது பக்கா இல்லை என்னன்னு தெரியல, கிஃப்ட் நிஃப்டியோட எராரான்னு தெரியல. ஸோ இது டேரெக்டாக 350-43 தான் மண்டே மார்னிங் 6:30 ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி 803 டேரெக்டாக உடச்சி நான் சொன்ன டார்கெட்டை டேரெக்டாக கேப் டவுன்லேயே முடிச்சிருவாங்க. ஓகேவா 803 உடச்சிட்டு கேப் டவுன்லேயே இந்த டார்கெட்டை ரீச் ஆகிடுவாங்க. பட் அங்கே மண்டே என்ன ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ ஃபர்தராக செல்லு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்படி செல் ட்ரை பண்ணணும்னா நார்மலாக 959 பக் இல்லாமல் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கேப் டவுன் ஆகி சின்ன ஒரு ரெக்கவரி இருக்கும். அகெயின் இந்த சப்ளைலேருந்து ஒரு ஃபால் இருக்கும். இது ஒரு வியூவு. இல்லை மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சுன்னா மறுபடியும் மேலே போயிட்டு இந்த சப்ளைலேருந்து இன்னொரு ஃபால் இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியோட வியூ. ரெண்டே வியூ தான். இந்த ஒரு சப்ளை, இந்த ஒரு சப்ளை, இங்கே ஒரு சப்ளை, இந்த ஒரு சப்ளை, ரெண்டு என்ட்ரிஸ் தான். ஸோ பார்ப்போம். வேறு என்ட்ரிஸ் எதுவும் இல்லை. இந்த மேக்ஸிமம் 2 நாள் இங்கே இதுக்குள்ளே தான் சுற்றுவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா இங்கே என்ன நடந்துச்சோ அதுதான் இங்கே நடக்கும். ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணான்னா அங்கே எப்படி ஃபில் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த கேப்பும் ஃபில் ஆகும். ஹிஸ்ட்ரி தான் அகெயின் ரிப்பீட் ஆகும். இது பிரேக் அவுட் பண்ணால் கேப் ஃபில்லிங், இதை பிரேக் அவுட் பண்ணால் இந்த கேப் ஃபில்லிங், இதுதான் நடக்கும். ஸோ நிஃப்டியோட வியூ இது தான். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஓவராலாக சொன்னது தான். ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக 3 ஆர்டர் பிளாக்கும் நான் ட்ரா பண்ணியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இந்த லிக்விடிட்டியுமே சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு டேரக்ட் ஃபால் 50 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் அகைன் நியூட்ரலாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் ஃபர்தராக செல்லு மட்டும் தான் ட்ரை பண்ணணும். அவாய்ட் பண்ணிக்கோங்க, பை அவாய்ட் பண்ணிக்கோங்க, செல்லு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ மார்க்கெட் அகைன் இந்த சப்ளைலேருந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எது வரைக்கும் வரணும்னா 50,662 வரைக்கும் மார்க்கெட் வரணும். 50,662 வரைக்கும் மார்க்கெட் வரணும். ஆக்சுவலாக இந்த கேப்பு ஓகேவா 50,662 வரைக்கும் மார்க்கெட் வரணும். பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு செல்லு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த என்ட்ரி நமக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1 ஹவர் இந்த 3 டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம ரூல்ஸ் படி ஏதாவது ஒரு சப்ளை கிடைக்குதுன்னா ஃபர்தராக நீங்கள் அங்கே கண்டினியூஷன் ட்ரேடுக்கு செல்லு போகலாம். இது பேங்க் நிஃப்டியோட வியூவு. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வேறு எதுவும் இல்லை. இன்கேஸ் ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்சல்டேஷன். ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எது சைடு பிரேக் அவுட் ஆகுதோ மார்க்கெட் அந்த சைடு மார்க்கெட் கீழே விழும். மேக்ஸிமம் மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் சைடு இருக்கிறதுனால இன்கேஸ் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப் சைட் ட்ரை பண்ண வேணாம். இன்கேஸ் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக ஐடிசி பயங்கர ஃபால் இருக்கும். ஓகேவா. ஸோ ஐடிசி பயங்கர ஃபால் இருக்கும். ஸோ பார்ப்போம். இந்த லிக்விடிட்டிலாம் ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்ம வைக்கலாம். இந்த லிக்விடிட்டிலாம் ஃபஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். 400ங்கிறது ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா. ஸோ ஐடிசி ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸு ஆல்ரெடி எஸ்பிஐ நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி டார்கெட்டுக்கு நோக்கி ரீச் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம். ஸோ கமெண்ட்டில் ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க பிடிஎஸ்டினா எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே நீங்கள் இன்ட்ராடேல எடுத்திருந்தீங்கன்னா 320க்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனில் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணலாம் எக்ஸ்பைரி டேட் வரைக்கும். ஸோ அது எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது தான் நீங்கள் பிடிஎஸ்டி. இன்கேஸ் இந்த என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அது பிடிஎஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்கொயரி வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ஏதாவது இந்த வீக்கெண்டில் கிடைச்சாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் அதை சார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் ரெகுலராக லைக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ. உங்களுக்காக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும்.